அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. இன்னைக்கு நம்ம வீடியோல செய்வினையால பாதிக்கப்பட்டவங்க ஓத வேண்டிய சில சூறாக்களை பத்தி தான் பார்க்க போறோம். நாம பிற்காலத்துல நடக்க போற சில விஷயத்த முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி விளையாட்டா ஜோசியர் கிட்ட போறதே ரொம்ப பெரிய பாவம். அப்படி இருக்கும்போது நம்ம இன்னொரு மனிதருக்கு தீங்கு செய்யறதுக்காக சூனியம் வைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா ரொம்பவே வெறுக்கிற சில விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. உங்களுக்கு இன்னொரு மனிதர் செய்வினை வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலோ அல்லது உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களுக்கு இன்னொருத்தர் செய்வினை வச்சிருந்தாலோ இந்த சூறாக்களை தொடர்ந்து ஓதிவாங்க. செய்வினைக்கு மருந்து குர்ஆனை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால பூர்ண நம்பிக்கையோட இந்த சூறாக்களை நீங்க ஓதி வந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹு தஆலா நிச்சயமா உங்களுக்கு செய்வினையால ஏற்பட்ட பாதிப்பை முற்றிலுமா குணப்படுத்துவான். சூரா இஹ்லாஸ், சூரா அன்னாஸ் மற்றும் சூரா அல் ஃபலக் இந்த 3 சூறாக்களையும் காலையில 3 முறையும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி 3 முறையும் ஓதணும். இந்த 3 சூறாக்கள் கூடயே ஒரு முறை ஆயத்துல் குர்சியும் ஓதணும். ஒருவேளை பாதிக்கப்பட்டவரால ஓத முடியலன்னா அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிற ஒரு நபர் இந்த சூறாக்களை ஓதி அத தண்ணீர்ல 3 முறை ஊதி பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கணும். அது கூட சேர்த்து பாதிக்கப்பட்ட நபர் குளிக்கிறதுக்கு வச்ச தண்ணீர்ல சூரா அல் ஆராஃபோட 118 முதல் 121 ஆயத்துகளை 3 முறை ஓதி அந்த தண்ணீர்ல ஊதி அந்த நபரை அந்த தண்ணீரால குளிக்க சொல்லணும். இந்த சூறாக்களை ஓதுன கொஞ்ச நாட்கள்லயே நிறைய பேருக்கு இது பலன் கொடுத்திருக்கு. நீங்க ஒருவேளை செய்வினைனால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம இந்த சூறாக்களை தினமும் ஓத முயற்சி செய்யுங்க. அல்லாஹு தஆலா நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வான். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பர்க்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.